மேன்மை தங்கிய விஞ்ஞானி முனைவர் சிவசுப்பிரமணியம் அவர்களின் உரை. அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. டாக்டர் சிவசுப்பிரமணியம் என் பிரபல விஞ்ஞானி மற்றும் கேஸ் இயக்குனர், ஹைதராபாத். பஞ்சாப் மாநிலம் பட்டிண்டா தல்வாண்டி சாபோயில் உள்ள குரு காசி பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் PhD. கேரள மாநிலம் பாலக்கோடு அரசு விக்டோரியா கல்லூரியில் மின்னணு துறையில் சிறப்பு பெற்ற இயற்பியல் முதுநிலை பட்டம். பாலக்காடு NSS பொறியியல் கல்லூரியில் கணினி பயன்பாடுகளில் முதுநிலை டிப்ளமா. அவர் ஹைதராபாத் இமாரத் ஆராய்ச்சி மையத்தில் சிறந்த விஞ்ஞானி H ஆக பல்வேறு பதவிகளில் பணியாற்றியுள்ளார். இது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய ஏவுகணை ஆய்வகமாகும். பணியிட விவரங்கள்: இணை இயக்குனர் இமாரத் ஆராய்ச்சி மையம், ஹைதராபாத். திட்ட தலைவர் கடற்படை ஹெலிகாப்டர் ஏவுகணைகள். திட்ட இயக்குனர் PS and PU பிருத்திவி அண்ட் தனுஷ் ஆயுத அமைப்பு. திட்ட இயக்குனர் முழுமையான பொறியியல் ஆதரவு தொகுப்பு, பிருத்திவி ஆயுத அமைப்பு. திட்ட இயக்குனர் முழுமையான பொறியியல் ஆதரவு தொகுப்பு, தனுஷ் ஆயுத அமைப்பு. திட்ட இயக்குனர் கடற்படை கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், NASM குறுகிய மற்றும் நடுத்தர தூரம். தொழில்நுட்ப இயக்குனர் மின்சார அமைப்பு ஒருங்கிணைப்பு, RCI. தொழில்நுட்ப இயக்குனர் பறக்கும் கருவி இயக்குநரகம், RCI. அவர் பணியாற்றிய காலத்தில் இந்தியாவின் பிரதமரிடமிருந்து கீழ்கண்ட விருதுகளை பெற்றுள்ளார். வருடத்தின் சிறந்த விஞ்ஞானி 2009. பிருத்திவி ஏவுகணை மற்றும் அதன் மாற்று வகைகளின் வடிவமைப்பு, மேம்பாடு, செயல்படுத்துதல் மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டில் இவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். DRDO செயல்திறன் சிறப்பு தகுதி விருது. குழு தலைவர் பிருத்திவி மற்றும் தனுஷ் ஏவுகணை அமைப்புகளை தந்திர முறைக்கு வெற்றிகரமாக மாற்றியதில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். DRDO செயல்திறன் சிறப்பு தகுதி விருது பெற்றுள்ளார். பணியாளர் தலைவர்கள் குழு தலைவர். மிக உயர்ந்த சேவை பதக்கம், இமாரத் ஆராய்ச்சி மையத்தின் லேப் விருது. கப்பலிலிருந்து ஏவப்படும் தனுஷ் ஏவுகணை மற்றும் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக இவர் விருது பெற்றுள்ளார். இந்திய வானூர்தி கழகம் ஹைதராபாத்தின் கிளை, இந்திய கணினி கழகம் பெங்களூரு கிளையில் இவர் பணியாற்றியுள்ளார். மேன்மை தங்கிய விஞ்ஞானி முனைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றோம். ஒரு சிறு தகவல்: டைரக்டர் LRD வேலை சுமை காரணமாக அவர் செல்லவிருக்கிறார். அவருக்கு எங்களை வாழ்த்தியதற்காக DRDO பொங்கல் சம்மத்தின் சார்பாக அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. எனது நண்பரும் முதன்மை விருந்தினராக சிறந்த விஞ்ஞானி மற்றும் LRD இயக்குனர் திரு ஷேக் அல்தாப் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் டாக்டர் பர்வீன் சுல்தானா அவர்களே, திரு சிரஞ்சீவி ஆஃபீஸர் டு OSD டு சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா அவர்களே, மற்றும் எனது அருமை தமிழ் நண்பர்களே, உங்கள் குடும்பத்தாரே,
தமிழரின் சிறப்பான தினமான இந்த டிஆர்டிஓ பொங்கல் சங்கமம் விழாவில் உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிக்க நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பு விழாவிற்கு என்னை முதன்மை விருந்தினராக அழைத்ததற்காக விழா ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இலக்கியத்தின் மீது தீராத பற்று கொண்ட பேராசிரியர் டாக்டர் பர்வீன் சுல்தான் அவர்களின் உரை வீச்சு எப்போதுமே நம்மை தமிழ் உணர்வோடு கட்டி போடும். இந்த விழாவிற்கு அவர் வந்திருப்பது ஒரு சிறப்பான மெருகை கூட்டுகிறது. டிஆர்டிஓ போன்ற ஒரு பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் தமிழ் விஞ்ஞானிகள் தங்களின் அறிவால் இந்த இந்தியாவை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் பொங்கல் சங்கமம் என்ற விழாக்களில் மூலம் நமது வேர்களையும் பண்பாடுகளையும் பாதுகாப்பது பெருமைக்குரியது. பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் நாம் இருந்தாலும் நமது குடும்பங்களோடு இணைந்து கொண்டாடும் இந்த விழா நமது அடுத்த தலைமுறைக்கு நமது கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கும் என ஒரு பாலமாக அமைகிறது. இந்த பொங்கல் சங்கமம் வெறும் விழா மட்டுமல்ல, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்து நமது வேர்களை கொண்டாடும் ஒரு மேடை. இந்த இனிய பொங்கல் நாளில் பொங்கும் பொங்கலை போல உங்கள் அனைவரும் இல்லங்களில் மகிழ்ச்சியும் வளமும் பொங்கட்டும். This is my formal speech. Now we will come to the normal speech. இப்போ நீங்கள் நம்ம பால் வாங்கணும்னு போனான்னா கூட நமக்கு எல்லாமே கலப்படம் தான். அன்றைக்கி பாலில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றுனாங்க, அதுக்கப்புறம் ஏதோ மாவு கலக்குனாங்க, அதுக்கப்புறம் மாட்டுக்கு இன்ஜெக்ஷன் போட தொடங்கிட்டாங்க. இப்போ பாலுங்கிறது கிடையாது, பாலும் கிடையாது, எண்ணெய் கிடையாது, வெண்ணெய் கிடையாது, எல்லாத்துலேயும் கலப்படம். சரி, கலப்படம் அப்படி தான் நிற்கணும்னா நம்ம எல்லா லாங்குவேஜ்லேயும் கலப்படம். நேற்றுக்கு ஐ எம் டாக்கிங் வெரி நார்மல் கொலோக்கியல் தமிழ், நோ ப்ராப்ளம். நேற்றுக்கு ஒரு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஒன்று கொடுப்பாங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி ஒரு 10-20 மைக்கு வச்சுக்குவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 கேமரா இருக்கும், பேசணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேசி இங்கிலீஷில் பேசணுன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் சயின்ஸை பற்றி பேசினாலோ டிஃபென்ஸை பற்றி பேசினாலோ இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க சொன்னது சார் தெலுங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், தெலுங்கில் ஃபஸ்ட்டு பேசணும். அதுக்கப்புறம் ஏன்னா தெலுங்கு சேனல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹிந்தி சேனல், ஹிந்தியில் பேசுங்க, அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷு. இந்த மாதிரி ஒரு மேடையிலையும் ஓரோ மாதிரி பேசி கடைசியில் நம்ம எந்த லாங்குவேஜில் பேசுகிறோமே நமக்கு தெரியல. எல்லாத்துலேயும் மிக்ஸு, தமிழ்லேயும் மிக்ஸு, தெலுங்குலேயும் மிக்ஸு, ஹிந்திலையும் மிக்ஸு. கடைசியில் நம்ம எந்த பாஷையில் நம்ம பேசுகிறோங்கிறது நமக்கே தெரிய மாட்டுது. இப்போ அந்த மாதிரி இருக்குது. இந்த கலப்படத்தை நம்ம கொஞ்சம் நம்ம தமிழ் மொழியை ஊடுவிட்டு நம்ம பிற மொழிகளை சொற்களை தவிர்த்து நம்ம தூய தமிழில் பேசினா ரொம்ப இனிதாக இருக்கும். எப்போ பேசணும் தமிழில், எங்கே பேசணும் தமிழில், இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ 4 பேர் தமிழே தெரியாது, இப்போ டெல்லியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், 4 பேர் ஹிந்திலேயோ வேறு இதிலே பேசியிருக்காங்க. இடையில திடீர்னு ஒரு ஆள் தமிழில் பேசுவார் நம்மள்கிட்ட. இப்போ நம்ம அவர்கிட்ட தமிழில் பேசினோன்னா அந்த இடத்துல தமிழில் பேசலாமா, மற்றவங்களுக்கு புரியுமா, அது கரெக்டா, அது நமக்கு ஒரு பிரச்சனை. சரி, இது இப்படி இருக்கும்போது தமிழ்லே 4 பேர் இருக்கிற இடத்துல அவங்க தமிழில் பேசுகிறாங்களா, அவங்க ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ, தெரியும், எல்லாமே தமிழுங்க தான், தமிழில் பேசலாம்ல, தமிழில் பேச மாட்டேறதுங்க. அதான் எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும் தெரியாது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பாலக்காட்டில். இப்போ நான் பேச்சில் கூட கொஞ்சம் மலையாளம் மிக்ஸ் இருக்கலாம். இப்போ அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் நீங்கள் தமிழங்களை பார்த்தோன்னா ஒரு செகண்ட் சிட்டிசன் மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க ஊரில், வெளியூரில் போனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுவாங்க. அந்த ஊரில் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். அங்கே ராமுன்னு ஒரு சீனியர் ஒரு கண்ட்ரோலர் இருந்தார். அவங்க ஒய்ஃபுக்கு தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது, சுத்தமாக தமிழ் தான். ஆனால் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா இவர் எதானாலும் நீ தமிழில் பேசக்கூடாதுங்கிற ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க எதாவது நம்ம பேசும்போது அப்படியா அப்படிம்போம்ல, நம்ம எதாவது பேசும்போது அப்படியாங்க. இது அப்படியாகும்பா, திரும்பி பார்த்தா இவர் இருப்பார், உடனே மலையாளத்தில் அங்கனியாங்கும். அப்படியா அங்கனியான்னு பேசி அந்த மேடத்துக்கு நாங்கள் அப்படியா அங்கனியா மேடம்னு பேசி வச்சுருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டம். எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழங்களாக காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிற இடத்துலையோ, மற்றவங்கள இடத்துல எங்கே காட்டிக்கணும்னு நினைக்கிறதுலையோ ஒரு சின்ன ஒரு வேறுபாடுகள் உண்டு. பட்டிமன்றம்ங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குனாலும் பட்டிமன்றம் பார்த்தா அன்னைக்கு ஒரு தமிழ் ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி ஒரு உணர்வு நமக்கு பொதுவாக. இப்போ முன்னாடியெல்லாம் பொங்கல் வந்து நம்ம வெளியே அடுப்பில் வச்சு அதை பால் ஊற்றி கூழ் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது கேஸ் ஸ்டவ்வுக்கு மாறிச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் வந்து குக்கருக்கு மாறிடுச்சு. இப்போ முன்னாடி கேஸ்லையாச்சும் பெரிய பாத்திரம் வைக்கிறாங்க. என் ஒய்ஃப் சொல்கிறா, அந்த கேஸே கிடைக்க மாட்டேன், அந்த பாத்திரம் சூடாக இருக்க 15 நிமிஷம் ஆகுது, அது எப்போ பொங்குறது, எப்போ பொங்கல் வைக்கிறது, அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் பொதுவாக பட்டிமன்றம் இடைபெறும் தமிழ் விழாக்களில் மக்கள் மனதில் நீண்ட காலம் இது நிலவில் நிற்கும். இப்போ பர்வீன் சுல்தானா மேலம் வந்து இவ்வளோ தூரம் இப்போ நம்ம பார்க்குற காரணம் வந்து தமிழ் பட்டிமன்றத்தோட அவங்களோட ஆட்சி திறமை பட்டிமன்றத்தில். இப்போவாச்சும் நம்ம தமிழில் கொஞ்சம் பேப்பரில் எழுதி படிக்கிறோம். இனி இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் வரும்போது கம்ப்ளீட்டாக இங்கே இங்கிலீஷில் பேசுங்க, அங்கே தமிழ் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ தமிழ்லேருந்து வரும்போது. நாங்கள் இப்போது ரிசர்ச்சில் இருக்கும்போது மிசைல் பற்றி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது ஆஃபீஸில் பல பிரச்சனைகள் வரும். சில நாளைக்கு நம்ம தூங்கவே முடியாது, அவ்வளோ பிரச்சனையான அந்த மிசைல் எப்போ கொடுக்கணும், இந்த மிசைல் ஃபயர் பண்ணணும், இனி இவ்வளோ வேலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நைட்டில். உடனே என் மனைவி, மேடம் இது உங்களுக்காக, என் மனைவி உடனே கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்றீங்களான்னா. ஏன் இந்நேரத்துக்கு ஸ்வீட் சாப்பிடலாம் கேட்குறேன். இல்லை பர்வீன் சுல்தானா மேடம் சொல்லியிருக்காங்க தூக்கம் வரலன்னா ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு. நீங்கள் ஒரு உரையில் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க. அவங்க ராத்திரி தூங்க, எனக்கே ஊர் பிரச்சனை இப்போ ஸ்வீட்டை தாங்கிங்க, அது வேறு புதிய பிரச்சனை வரும். ஸோ உங்களோட பேச்சு எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக போயிருக்குங்கிறது பாருங்கள். இந்த நேற்றுக்கு நைட்டு ஒய்ஃபு கேட்டாங்க, நேற்றுக்கு இனாக்ரேஷனில் இந்த ஃபங்க்ஷனு யுவர் சேர்மன் ஃபார் தி ஆர்கனைசிங் கமிட்டி, நீங்கள் சூட்டு கூட்டு போயிட்டீங்க, இது நாளைக்கு வந்து தமிழ் ஃபங்க்ஷன் தானே, தமிழ் ஃபங்க்ஷனில் நீங்கள் வேட்டி சட்டை கட்டி தானே போகணும் அப்படின்னா. நான் சொன்னேன், வேட்டி கட்டி அந்த ஒரு கையில் பிடிக்கணும் வேட்டியா, ஒரு கையில் பேப்பர் பிடிக்கணும், ஒரு கையில் மைக்கு பிடிக்கணும், இருக்கிற 2 கை பேசாமல் விடு, இதான் நம்ம இதே போயிட்டு போகிறோன்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் வந்தோம். அதான் இன்றைக்கி இறங்கி வந்து பார்த்த உடனே எங்கள் சிஸ்டர் கூட கேட்டாங்க, என்ன எல்லாம் வேட்டி ஷர்ட்டில் வராங்க, நீ பேண்ட் ஷர்ட்டை போட்டு வராங்க, இதுதான் விஷயம். இப்போது நெக்ஸ்ட்டு லெவலில் நம்ம பார்க்குறது தான் துறை மொழி திரைப்படங்களில் தமிழ் திரைப்படத்தில் எந்த பிராந்திய திரைப்படத்தில் வரும் பாருங்கள், அந்தந்த லாங்குவேஜில் இருக்குன்னு எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ தமிழ் திரைப்படத்திலே வச்சுக்கோங்களேன், எத்தனை ஹீரோயின், எத்தனை ஹீரோய், எத்தனை சப்போர்ட் ஆர்டர்ஸ்க்கு நம்ம வந்து முன்னுரிமை கொடுக்குறோம், அவங்களுக்கு எவ்வளோ சேங்ஷன் கொடுக்குறோம். ஒரு தமிழ் படத்தில் அட்லீஸ்ட் முழு தமிழ் படத்தில் முழுசும் தமிழங்க இருக்கிற மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை நினைக்கிறேன். ஒன்றில் அந்த வேற்றுமொழி, இந்த வேற்றுமொழினால பிரச்சனை கிடையாது, நம்ம தமிழுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமா அதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி அந்தந்த மண்ணை சார்ந்த கலைஞர்களுக்கு அந்தந்த பிராந்தியத்தில் இருக்கவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இந்த தமிழ் அசோசியேஷன், இந்த டிஆர்டிஓ அசோசியேஷன், தமிழ் அசோசியேஷன் நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதனால் போங்கன்னு லாஸ்ட் டைம் சீஃப் கெஸ்ட் ஜெயசாந்தி அவர்கள் எங்களுக்கு சொல்லி அனுப்புனாங்க. இப்போது ஒரு பவர் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. பவர் ஆஃப் அசோசியேஷன்னா எப்படி பவர் ஆஃப் அசோசியேஷன்னா, இந்த ஜெயின்ஸ் அசோசியேஷன் ஒன்று அசோசியேஷன் இருக்குது. அவங்க 126 கார் வாங்கினாங்க, 126 சொகுசு கார் வாங்கினாங்க. அந்த 126 சொகுசு காருக்கு கலெக்டிவ் பார்கெனிங்னு 26 கோடி தள்ளுபடி வாங்கினாங்க. அசோசியேஷன்னா அப்படி இருக்கணும். அசோசியேஷன் நம்ம வந்தோமா, பேசணுமா, சாப்பிட்டோமா, போனோமா, முடிஞ்சிச்சா, ரைட், அப்படி கிடையாது. அசோசியேஷன் ஃபார் இஸ் a powerful association which gives an example for all other association and we should be like that association of that. ஸோ இந்த ஒரு பாயிண்டை சொல்லி இறுதியாக இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஏற்பாட்டு குழுவினருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி முனைவர் சிவசுப்ரமணியம் ஐயா அவர்களே. மேன்மை தங்கிய விஞ்ஞானி முனைவர் சிவசுப்ரமணியம் டைரக்டர் கேஸ் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க திரு ரகுபதி அவர்களை அழைக்கின்றோம்.
அவர்களுக்கு புத்தகம் வழங்க திரு ஆடலரசன் அவர்களை அழைக்கின்றோம்.